Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தப்பு பண்ணீங்களே, அப்போ உடனே போலீஸ்க்கு வரலாம்ல, ஏன் ஓடி கொள்ளலாம் ஓடிட்டீங்க? ஓடி வரல சார், நான் ஏன் ஏற்கனவே ஒரு ட்ரிப் இங்கே எண்ணூருக்கு வரணும் சார். எண்ணூருக்கு வரும்போது போலீஸ்காரங்க இப்போ ரயில்வே போலீஸ் பிடிச்சி பிடிச்சா அவங்க சொன்னீங்களா? ஏதோ சார் யூரின் கேஸ் கொடுத்து. எண்ணூர் இந்திரா நகரில் வசித்து வந்த பெண் ஒருவர் 2004 தனது வீட்டில் தாஜுதீன் என்பவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசில் புகார் கொடுத்தார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் தாஜுதீன். இவரது நண்பர் ராஜேந்திரன் பாலியல் தொழில் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இருவரும் மது அருந்தியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் ராஜேந்திரன் தாஜுதீனை தீர்த்து கட்டியுள்ளார். அதன்பின் தலைமறைவான ராஜேந்திரன் போலீஸ் பிடியில் சிக்கவில்லை. ராஜேந்திரனுக்கு சொந்த ஊர் இது இல்லை. தகவல் சொன்ன பெண்ணுடன் பழக்கம் இருந்து இங்கே தங்கியுள்ளார். அவரது பின்னணியை போலீசார் துப்பு துலக்கினர். கடலூரில் வாழ்ந்து வந்த தகவல் கிடைத்தது. அங்கு சென்றும் பலனில்லை. அவர் மதம் மாறி தனது பெயரை ரஃபீக் என மாற்றியதும் அங்கும் அவர் வருவதில்லை என்பது தெரிந்தது. ராஜேந்திரன் தந்தையின் பெயர் பரமேஸ்வரன் என்ற தகவலை வைத்துக் கொண்டு தேடுதலில் ஈடுபட்டனர். இப்போது எஸ்ஐஆர் படிவம் மூலம் ராஜேந்திரன் சிக்குவார் என போலீசாருக்கு நம்பிக்கை கிடைத்தது. எஸ்ஐஆர் படிவத்துடன் கடலூரில் சல்லடை போட்டதில் 10க்கும் மேற்பட்ட ராஜேந்திரன் தந்தையின் பெயர் பரமசிவன் என்ற லிஸ்ட் கிடைத்தது. ஒவ்வொரு வீடாக சென்று விசாரணை செய்ததில் குற்றவாளி ராஜேந்திரன் சிக்கியுள்ளார். அவரது உறவினர் மூலம் தொடர்பு கொண்டு பெங்களூர் மாண்டிவாலா மார்க்கெட்டில் இருந்தவரை கைது செய்தனர். ராஜேந்திரன் அரியலூர், ஜெயங்கொண்டம், திருச்சி, பெரம்பலூர், பெங்களூரில் சாம்பிராணி புகை போட்டு பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். வீட்டுக்கு வராமல் பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்களில் தங்கி சுற்றி வந்ததால் அவரை பிடிக்க போலீசாருக்கு சவாலாக இருந்துள்ளது. 22 ஆண்டுகள் கழித்து ராஜேந்திரன் சிக்கியது குறித்து போலீசார் கூறியதாவது: ஆக்கலுங்கிற வில்லேஜில் அங்கே இருக்கக்கூடிய ராஜேந்திரன் சார் நான் பரமசிவம், இவர் மட்டும் அது கொஞ்சம் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு ஒரு தகவல் வந்து இவர் மதம் மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. இந்த ரெண்டையும் வச்சு அந்த வீட்டில் இவர் ஃபோட்டோ கிடையாது, எதுவுமே இல்லை. எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ ரீசெண்டாக சார் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எங்கள் காவல்துறையினர், எங்கள் ஸ்பெஷல் டீம் வந்து சார் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறவங்க மாதிரி முதல் 4 வீட்டுக்கு முன்னால் இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கும்பொழுது இந்த வீட்லேயும் போய் இந்த விசாரணை செய்யும் பொழுது, சார் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி விசாரணை செய்யும் பொழுது அவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அவர் ரஃபீக்னு ஒரு பேர் இருக்குங்கிறத அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஃபோட்டோவும் அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்தோம். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு என்னன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர் ஊராக சுற்றிக்கிட்டு இந்த சாம்பிராணி போக எல்லா ஷாப்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு எப்போயாவது தான் வருவார், ரெகுலராக வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிது. அவர் இருக்கிற ஏரியா வந்து ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர் அந்த பகுதியில் தான் அவர் மோஸ்ட்லி இருப்பாருங்கிற மாதிரி தகவல் கிடச்சிது. ராத்திரி ஆச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிப்பாருங்கிற மாதிரி அது தெரிஞ்சது. டீமு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு மேலே எங்கள் டீமும் அதே மாதிரியே தேடிக்கிட்டு இருந்தோம். தேடிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து அவர் பெங்களூரில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிது. உடனே 2 டீமாக இதை பிரிச்சுட்டு ஒரு டீமாக இங்கே அரியலூரில் இன்னொரு டீம் பெங்களூர் அனுப்பிச்சி அவங்கள தேடும்பொழுது மோவாளிங்கிற இடத்துல வச்சு மேற்படி எதிரியை வந்து இப்போ கைது செஞ்சு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். மேற்படி அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு இப்போ அனுப்பிச்சி வைக்க போகிறோம். நாங்கள் பிடிக்கும் பொழுதே வந்து ஒத்துக்கிட்டார், அதை கன்ஃபஸ் பண்ணிட்டார். நான் வந்து தப்பு பண்ணதான், நான் மர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். ஆஃப்டர் மர்டருக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 போலீஸ் கேஸ் அவர் மேலே இருக்குது. சின்ன கேஸ், பெட்டி அஃபென்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அப்போ அந்த விசாரணைக்கு மேலே இவர் எதுவும் சொல்லலை. இவர் எதுவுமே அதை பற்றி இந்த இன்சிடெண்ட்டே வந்து எல்லா இடத்தையும் மறைச்சிருக்காரு. ஒரு நண்பர்களுக்குள்ளே ஒரு சின்ன இஷ்யூ. ஒன்றா உட்காந்து தாஜுதீன் ஒரு நண்பர், அமானுல்லாங்கிற அவரோட அண்ணன், அவன் அண்ணனுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையை போய் தம்பியை கூப்பிட்டு நியாயம் பேசுகிறதுக்காக கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்பொழுது ஒரு போதையில் வச்சு இந்த பேச்சுவார்த்தையில் வார்த்தையை தடிக்குது. அந்த வார்த்தையை முற்றுறதில் வந்து கோவப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு. ஃபேமிலி இஷ்யூஸும் அதில் சேர்த்து கொண்டுட்டு வராங்க. கொண்டு வரதில் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஆத்திரப்பட்டு அவரை கழுத்தறுத்து கொண்டுடுவார். கழுத்தறுத்து கொண்டுட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வீட்டு ஓனர் மரியம் பேபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நான் ஒருத்தரை வந்து கொண்டு போட்டேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு.
அந்த அம்மா ஏதோ சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசுகிறாங்கிற மாதிரி அந்த அம்மா விட்டாங்க. 2 டேஸ் கழித்து வீட்டில் ஸ்மெல் வருதுங்கிறத வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத வச்சு தான் அந்த அம்மா வீட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அப்போ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க.